la! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. குழந்தையிலேருந்தே நம்ம பயன்படுத்துகிற ஒரு விஷயம். என்னுடைய மூணாவது கண், மூன்றாவது கை, ரெண்டாவது இதயம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நான் நினச்ச இடத்துக்கு என்னை கொண்டு போயிட்டு வர்றது எல்லாமே அந்த கேலிபர் தான். என்னுடைய இரண்டாவது உயிர். இந்த உடல் தோற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமே மற்றவங்களுடைய பார்வையில் தான் இருக்கணுமே தவிர்த்து நம்ம பார்வைக்கு நாம் இருக்கக்கூடாது. பி ஸ்ட்ராங் இன் யுவர் மைண்ட். திருமணம் நமக்கு தகுதியா அப்படிங்கிற கேள்வி அங்கே இருக்கக்கூடாது. எல்லாரும் போல நானும் ஒருத்தன் அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் போல என்னாலையும் வாழ முடியும். அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை அந்த பெண்ணுக்கு தான் இருக்கும். நான் ப்ரப்போஸ் பண்ணேன், வீட்டில் கேளுங்கன்னு சொன்னதோட சரி. வீட்டில் போய் அப்ரோச் பண்ணேன். 1-2 வாட்டி அப்ரோச் பண்ணும்போது பர்மிஷன் கொடுத்தாங்க. என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். திருமணமான ஒரு வாரத்தில் நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணுறேன். பெண் கொடுத்த குடும்பமே உடஞ்சி போகும். அவங்க கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நான் 56 வயசில் ரிட்டையர் ஆகும்போது என்ன பணம் சம்பாதிச்சிருப்பேனோ அந்த பணத்தை ஒரு 3 வருஷத்துக்குள்ளார நான் சம்பாதிச்சு காட்டுறேன், என்னை நம்புங்க அப்படின்னு. 3 வருஷத்துக்குள்ளார நான் என்ன அவங்க வாக்குறுதி கொடுத்தனோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். மேனேஜர் பொசிஷனுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தேன். படிப்பு முடித்த உடனே குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எந்த தொழிலும் கிடைக்காம ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த ஒரு நபர் தான். வெறும் ₹1 வீட்டு மனைகள் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ₹100 கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ₹1000 கொடுக்க ஆரம்பித்தேன். பத்திரப்பதிவு வெறும் ₹1 ₹100 பத்திரப்பதிவு செய்து கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஒரு 30 பேருக்கு கார் கொடுத்துருக்கேன். எங்களுடைய இலக்கு வந்து சென்னையில் மட்டும் ஒரு 3000 பேருக்கு கார் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 10 சவரம்லாம் கொடுத்துருக்கீங்களா? 50 சவரமே கொடுத்துருக்கேன். 50 சவரம் கார் வாங்கினதுலையும் லேடிஸ் தான். சார், இப்போ சென்கா குரூப்ஸோட ஃபவுண்டர் நீங்கள். சென்கா அப்படின்னா என்ன? சென்கா அது சிவன் பாதி சக்தி பாதி அப்படிங்கிற மாதிரி. என்னுடைய நேம் செந்தில்குமார், SEN. என்னுடைய மனைவி பெயர் காஞ்சனா, KA. இதுதான் சென்கா. ஸோ சென்கான்றது என்னுடைய மனைவியும் நானும் சேர்ந்த பெயர் தான். நீங்கள் அவங்கள ஒரு பெரிய லக் ஃபேக்டராக பார்க்குறீங்களா? லக் ஃபேக்டர் இன் சென்ஸ் இவங்க என் வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றங்களுக்கு இவங்க ஒரு பெரிய சக்தியாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நிச்சயமாக, அதில் மாற்றமே கிடையாது. காரணம் என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் எடுத்த முடிவு சரியாக இருக்கான்னு என்னையும் கரெக்ஷன் பண்ணிக்க சொல்லுவாங்க. அவங்க இது வரைக்கும் கரெக்ஷன் பண்ணது கிடையாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் 1-2 வாட்டி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. காதல் திருமணம் அவங்களது? ஒன் சைட் காதல் திருமணம். நான் ப்ரப்போஸ் பண்ணேன், வீட்டில் கேளுங்கன்னு சொன்னதோட சரி. ஸோ வீட்டில் போய் அப்ரோச் பண்ணேன். 1-2 வாட்டி அப்ரோச் பண்ணும்போது பர்மிஷன் கொடுத்தேன். சார், இது ஒன் சைடு இல்லை சார், லவ் கம் அரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. மேபி லவ் கம் அரேஞ்ச். லக்கி அப்படின்னா அவங்கள திருமணம் பண்ணதே லக்கின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப சாந்தமான ஒரு பெண்மணி, ரொம்ப அமைதி. மற்றபடி நான் என்ன நினைக்கிறேனோ அதை செயல்பாட்டில் அவங்கக்கிட்ட நம்ம பார்க்கலாம். எனக்கு என்னுடைய கண் பார்வையை பார்த்தே வந்து எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். நான் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் என்னை சமநிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணும்போது சொன்னேன், நம்பி கல்யாணம் பண்ணி கொடுங்க, எந்த காரணத்தை கொண்டும் கண் கலங்காமல் என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னேன். மேபி இன்ன வரைக்கும் நான் அதை இப்போ பண்ணுறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றபடி என்னுடைய பிஸ்னஸில் மேக்ஸிமம் ஆஃப் பார்ட் ஆஃப் இந்த அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க மேக்ஸிமம். மற்றபடி ஃபேமிலியை வந்து 2 குழந்தைங்கள் எனக்கு. ஒருத்தர் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை வந்து பெண்மணி வந்து 1st ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. இந்த ஃபேமிலியை ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறது அவங்க தான். ஸோ எல்லா பேர்டனையும் அவங்க எடுத்துக்கிறதுனாலே என்னமோ என்னால் வந்து முழுசாக நிறுவனத்தை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய விஷயமா இருக்கும். சார், மிக சிலருக்கு தான் உயிரற்ற பொருட்கள் கூட அது மேலே ஒரு பாசம், தண்ணி, அன்பு நம்ம கூடயே இருக்கிற ஒரு விஷயம் போல தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் நடக்கக்கூடிய கேலிபரும் அது போல தானா? ஐயா, கண்டிப்பாக சார். அதாவது இப்போது என்னுடைய ஸ்டிக்கு, நான் யூஸ் பண்ணுற ஸ்டிக் பார்த்திங்கன்னா எத்தனை மீட்டரில் இருக்குது என்னை தாண்டி அப்படிங்கிறது கூட என்னால் உணர முடியும். சரி, இப்போ நீங்கள் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கவங்க, எப்போவுமே இந்த ப்ரீஃப் கேஸை கையில் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு அந்த ப்ரீஃப் கேஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். நீங்கள் குளிக்கிறச்சே நீங்கள் முகத்துக்கெல்லாம் சோப்பு போட்டு கரெக்டாக எடுத்த பாக்ஸில் நீங்கள் வைப்பீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு தான் இருப்பீங்க, நான் வைப்பீங்க. சேம் வே தான் இது வந்து நம்ம குழந்தையிலேருந்தே நம்ம பயன்படுத்துகிற ஒரு விஷயம். என்னுடைய மூணாவது கண், மூன்றாவது கை, ரெண்டாவது இதயம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் என்னை இன்னைக்கு நான் நினச்ச இடத்துக்கு என்னை கொண்டு போயிட்டு வர்றது எல்லாமே அந்த கேலிபர் தான். ஸோ அது 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 எல்லாமே இருக்க. சில பேருக்கு ஸ்பெக்ஸ் போடுறீங்க, இன்றைக்கி ஸ்பெக்ஸ் போடலன்னா படிக்க முடியாதுன்னு இருக்குது. ஸோ ஸ்பெக்ஸு எங்கே வச்சோம் எங்கே எடுத்தோன்றது எல்லாருக்குமே தெரியும். சேம் அதே போல் தான் இது. இந்த கேலிபர்ன்றதும் வந்து ஒரு தன்னுடைய சௌகரியத்துக்கு தாண்டி
தேவையுள்ள ஒரு பொருளாக மாறிடுது. ஸோ அது வந்து நிச்சயமாக அது என் கூடவே பிறந்த ஒரு சீதைக்கு வந்து அந்த இது பிறந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சேமே என் கூடவே இருக்கிற என்னுடைய இரண்டாவது உயிர். ஓகே ஓகே. திருமணம்னு வரும்போது இப்போ மற்றவங்களுக்கு ஈஸியாக நடந்துடும், இவங்களுக்கு எப்படி நடக்கும், அது வந்து அவங்களுக்கு எப்படி ஆனா நம்மளுக்கு கல்யாணம் வேணுமான்ற ஒரு யோசனை உண்டாக்குற அளவுக்கு ஒரு தயக்கத்தை உண்டாக்கிடும். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், நிறைய பேர் இதுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் இருக்கீங்க, திருமண வாழ்க்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, உங்கள் ப்ரொஃபஷனலையும் அதை விட பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு திருமண தயக்கத்தை எப்படி அவங்களாம் நீக்கலாம்? நல்ல கேள்வி. ஆனால் இந்த உடல் பாங்கு, இந்த உடல் தோற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமே மற்றவங்களுடைய பார்வையில் தான் இருக்கணுமே தவிர்த்து நம்ம பார்வைக்கு நாம் இருக்கக்கூடாது. முதல் விஷயம். சரி. முதல்ல பி ஸ்ட்ராங் இன் யுவர் மைண்ட். உங்களுடைய மைண்டில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த தோற்றங்கள் இப்படி இருக்கேன்றது நமக்கு வராது. திருமணம் நமக்கு தகுதியா அப்படிங்கிற கேள்வி அங்கே இருக்கக்கூடாது. ஸோ எல்லோரும் போல் நானும் ஒருத்தன் அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறமா எல்லாரும் போல் என்னாலையும் வாழ முடியும். அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை அந்த பெண்ணுக்கு தான் இருக்கணும். ஓகே ஓகே. ஸோ அந்த பெண் வந்து ஓகே நம்மளை இவர் காப்பாற்றுவார், நம்மளை நல்லபடியாக எந்த குறையும் இல்லாமல் பார்த்துப்பார் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இவர் கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தால் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும்ன்ற எண்ணம் அந்த பெண்ணுக்கு தான் இருக்கணும். என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். நான் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் போது எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து என்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தும் போது அந்த பெண்ணு சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை, என் வீட்டில் வந்து கேளுங்க, வீட்டில் சரின்னு சொன்னாங்கன்னா ஓகே. இப்போ நான் வீட்டில் போய் கேட்கணும். நான் ஒரு நல்ல நிறுவனத்தில் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன், ஒரு மேனேஜர் பொசிஷனில் இருக்கேன். போய் பொண்ணு கேட்குறேன். பொண்ணு கேட்டால் யாரும் ஒத்துக்கலை. அதுக்கப்புறமா 2 முறை 3 முறை அப்ரோச் பண்ணுறேன். என்னுடைய பழக்க வழக்கங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சி போய் ஒத்துக்கிறாங்க. திருமணம் ஆகுது. சரி. திருமணமான ஒரு வாரத்தில் நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணுறேன். அந்த பெண் கொடுத்த குடும்பமே உடஞ்சி போகுது. காரணம் என்னென்னா தெரியும், நம்ம இந்த நிலைமையில் இருக்கும்போது ஒரு பொண்ணை கொடுத்துருக்காங்க, இப்போ திடீர்னு வந்து வேலையை எழுதி கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ரயில்வே வேலை வருது எனக்கு. ரயில்வே வேலை வேணான்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுக்குறேன். அதுக்கு பர்மிஷன் கேட்குறேன். எனக்கு ரயில்வே வேலையே வேண்டாம், நான் வந்து பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என் குடும்பத்துலேயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எனக்கு இருந்த ஒரே சப்போர்ட் என்னுடைய மனைவி. நீங்கள் எது பண்ணாலும் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள், இதை தவிர்த்து வேறு எந்த வார்த்தையும் சொல்லலை. ஸோ எழுதி கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நான் 56 வயசில் ரிட்டையர் ஆகும்போது என்ன பணம் சம்பாதிச்சிருப்பேனோ அந்த பணத்தை ஒரு 3 வருஷத்துக்குள்ளார நான் சம்பாரித்து காட்டுறேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வேலையும் எழுதி கொடுத்தேன். 3 வருஷத்துக்குள்ளார நான் என்ன அவங்க வாக்குறுதி கொடுத்தனோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினேன். என்னால் முடிஞ்சுது. ஒரு ஊனமுற்ற ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் கேட்ட கேள்விக்கான இந்த மனதைரியம் யாருக்கு இருந்தாலும் அவங்கள வந்து நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்க முடியும், பண்ணிக்கலாம். பொருளாதாரத்தை உயர்த்திக்க முடியுமானாக்கா நிச்சயமாக உயர்த்தி முடியும். நான் என்னை வந்து நீங்கள் இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, நான் நார்மலாக வந்து ஒரு மேனேஜர் பொசிஷனுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தேன். படிப்பு முடித்த உடனே குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எந்த தொழிலும் கிடைக்காம ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த ஒரு நபர் தான். ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும் போதும் மேபி நான் இன்ன வரைக்கும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தால் எனக்கு கல்யாணம் நடந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் மை மைண்ட் செட்டப். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய திறன் படைத்தவர் அப்படிங்கிறது. இன்றைக்கி எல்லா சேலஞ்சு பர்சனும் அந்த 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 மனநிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு பாரமாகிட்டா என்ன ஆகுறது? ஒருவேளை இப்போ அவங்க ஓகே சொல்கிறாங்க, ஃப்யூச்சரில் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா என்ன ஆகுறது? அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது சார் அந்த செல்ஃப் காம்ப்ளெக்ஸை? இது வந்து கற்றுக் கொடுத்து வர விஷயமே கிடையாது. நண்பர்கள் பழக்க வழக்கங்கள், தன்னுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளை சார்ந்த மனிதர்கள், நம்ம யாரை பழகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய முடிவுகள் மாற்றங்கள் மாறப்படுது. அந்த பெட்டை விட்டு எழுச்சிக்க முடியாத மனநிலையில் இருக்கிறவங்க, இல்லை அந்த ரூமை விட்டு வெளியே வர முடியாத நிலைமையில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் சொல்கிற அந்த கேள்விக்குள்ளார அடங்குறாங்க. மற்றபடி ஓரளவுக்கு வெளியே வர மக்கள், 4 நண்பர்கள்கிட்ட பழகிற மக்கள் இன்றைக்கி வந்து நல்ல சிறப்பாகவே இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு 1000 பேர்கிட்ட பழகியிருக்கேன். சேலஞ்சு பர்சன் ஒரு 1000 பேர்கிட்ட பழகியிருக்கேன். இந்த 1000 நபர்களும் யூ கான் பிலீவ், நார்மல் பர்சனை விட அந்த ஆட்டிடியூடு மைண்ட் செட்டப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப வலிமையான. இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல குழந்தைங்கள்லாம் பார்த்து இன்றைக்கி ஒரு சேலஞ்சு பர்சன்ஸ் 2 பிள்ளைங்க, ஒருத்தர் ஐஏஎஸ் ஒருத்தர் ஐபிஎஸ். ஸோ அவரும் திருமணம் பண்ணி 2 கண்ணும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது கணவருக்கும் தெரியாது. அவங்க பிள்ளைங்க இன்றைக்கி ஒருத்தர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்ம சென்னையிலேயே இருக்காங்க. அந்த மரியாதை கொடுப்பதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க, எந்த ஒரு பரிதாப பார்வையோடு இல்லாமல் அந்த மரியாதை கொடுத்தீங்கன்னாவே எல்லாராலையும்
மேலே வர முடியும் சார். ஸோ நீங்கள் சென்கா நிறுவனத்தின் ஃபவுண்டர் மட்டும் இல்லை, நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ என்ன ஒரு பதவின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ் சார், நான் வந்து இந்தியன் நேஷ்னல் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். ஓகே. ஸோ இது இல்லாமல் வந்து தமிழ்நாட்டுடைய வணிகர் சங்கத்திலையும் பொறுப்பாளராக இருக்கேன். மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ், அந்த கிளாஸோடைய இந்தியாவுடைய ஒரு பிரதிநிதியாகவும் இருக்கேன் டெல்லியில். ஸோ இது எல்லாமே ஆர்வத்தை தூண்டுற ஒரு விஷயம்தான். நம்மளாலையும் வந்து எல்லா பொறுப்புகளையும் எடுத்து எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். எல்லாருக்குமே அந்த ஒரு ஆரம்ப கட்ட காலம் இருக்கும்ல. இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸ், உங்களுக்கு கீழே ஒரு 2000 பேர் வேலை செய்கிறாங்க, நீங்கள் கார் கொடுக்குறீங்க, அதெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம். உங்களோட ஆரம்ப கட்டம் இருக்கும்ல, இந்த ரியல் எஸ்டேட் துறைக்கு வரீங்கன்னா அந்த ஒரு முதல் புள்ளி எப்படி இருந்தது? அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்குமா? நிச்சயமாக இல்லை சார். அதாவது எந்த ஒரு விஷயமும் எடுத்த இடத்துலையே சக்ஸஸ் ஆகாது. ஃபெயிலியரை பார்க்காதவங்க ஜெயிச்சதவும் சரித்திரம் இல்லை. நான் என்னுடைய இன்ஜினியரிங் முடித்ததும், டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் படித்ததும் முடித்த உடனே வீட்டில் நான் போய் கேட்குறேன், எனக்கு அதாவது கொஞ்சம் ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், முடிஞ்சால் கொடுங்க, நான் வந்து வீடு கட்டி சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை, வேணுன்னா இந்த வீடு எடுத்துக்கோ அப்படின்னு என்னுடைய அப்பா ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். வாழ்கிற வீட்டை எப்படி எடுத்துக்கிறது? முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணும். எனக்கு யாருமே இந்த வாய்ப்பை கொடுக்கல. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு ஃப்ளோர் வந்து ரூஃப் போடுறோம் அப்படின்னாக்கா என்னால் போக முடியுமான்றது ஒரு கிளைண்ட்ஸ் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஒரு இன்ஜினியர்னால் மேலே போய் என்ன குறைகள்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். பட் என்னால் பார்க்க முடியும்ன்றது எனக்கு தெரியும். பட் ஆனால் அவங்க ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா? அதனால் வாழ்ந்த வீட்டை விற்று அது அந்த பணத்தில் கிடச்ச பணத்தில் ஒரு சின்னதாக ஒரு வீடை கட்டி ப்ரூஃப் பண்ணேன். மக்களுக்கு நிரூபித்து காட்டணும் இல்லைங்களா? என்னுடைய வாழ்க்கை கரியர் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. சொந்த வீடை விற்று ஒரு வீடை வந்து கட்டி அதை சேல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ என்னால் வந்து தரமான வீடை வந்து கட்ட முடியும் அப்படிங்கிறத முதல்ல என்னை சார்ந்த சுற்றி இருக்கிற மக்களுக்கு நிரூபித்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி. பிகாஸ் வி வாண்ட் டு ப்ரூவ் அவர் செல்ஃப். முதல்ல நம்மளை நாம் நிரூபித்து காட்டலை அப்படின்னாக்கா யாரும் அவசியம் கிடையாது என்னை நம்பணும் அப்படிங்கிறது, உங்களை நம்பணும் அப்படிங்கிறது. ஸோ நம்மளை நாம் வந்து முதல்ல ப்ரூஃப் பண்ணி இந்த சமுதாயத்துக்கு காட்டணும். என்னுடைய முதல் வெற்றி அதுதான் நான் நினைக்கிறது. ஸோ காலப்போக்கில் வந்து பிளாட்ஸ் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஸோ மற்றவங்க கொடுக்குறத விட நாம் வித்தியாசமாக கொடுக்கணும். ஏன் எல்லாருக்குமே வந்து நிலம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்குது? என்ன காரணம்னு பார்க்கும்போது எதுவுமே வந்து தவணை முறையில் கிடைக்கல. ஆனால் கொடுக்குறாங்க, அரசாங்கம் கொடுக்குது, பேங்க் கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. ஏன் கிடைக்கல அப்படின்னு சரியான ப்ரொஃபைல் இல்லை. அதனால தான் யாருக்கும் சரியாக கிடைக்கல. ஸோ எந்த ஒரு ப்ரொஃபைலும் இல்லாமல் நம்மளால் கொடுக்க முடியுமான்ற முயற்சி தான் எடுத்தது. நான் வெறும் ₹1 தவணையில் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ₹100 கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ₹1000 கொடுக்க ஆரம்பித்தேன். பத்திரப்பதிவு வெறும் ₹1 100 பத்திரப்பதிவு செய்து கொடுத்துருக்கேன். என்கிட்ட வந்து என்னுடைய வாடிக்கையாளர் இருக்காங்க, வெறும் பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள். ஸோ அவங்களுக்கு வெறும் ₹1 வீட்டு மனைகள் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 15,000 வாடிக்கையாளர்களுக்கு வீட்டு மனை கொடுத்துருக்கோம். என்னடா 5ல் ஆரம்பிச்சது இப்போ 15,000த்தில் இருக்குது. வண்டர்ஃபுல் சார். அதே போல் இன்னொரு முக்கியமான கேள்வி, நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறதால நிறைய இளைஞர்களுக்கு வந்து அது மேலே ஒரு பெரிய ஒரு நாட்டம் வந்து இன்னும் ஒரு பயத்தோடயே இருப்பாங்க. கரெக்டாக ஒரு நம்பி போகலாமா, ஏமாந்துட்டா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான விஷயம், இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணால் அது எனக்கு ரிட்டர்ன் எவ்வளோ தெரியும், அந்த இதுவெல்லாம் இது ஒரு அப்ரிசியேஷன் ப்ராப்பர்ட்டியாக இல்லை டிப்ரிஷியேட் ஆகுதான்ற ஒரு கேள்வியோடைய வாங்கலாமா வேண்டாமான்றதுக்குள்ளே அந்த நிலத்தோட ரேட்டு எங்கேயோ ஏறிட்டு போகுது. அவங்க எப்போ எந்த ஒரு வயசில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில், அது எப்போ அது அப்ரிஷியேட்டிங் ப்ராப்பர்ட்டியாக மாறும்? நாம் பிறந்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பெற்றோர்கள் நமக்காக பண்ண ஆரம்பித்தாவே அன்னிலேருந்து அன்றைக்கி டே 1லேருந்தே சேவிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நீடடான ஒரு விஷயம். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயம்தான், என்கிட்ட தான் இடம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எங்கே உங்கள் சௌகரியத்துக்கு எந்த இடம் கிடைச்சாலும் அது கால் மனையாக இருந்தால் கூட வாங்கிடுங்க. அது பொட்டல் காடாக இருக்குன்னா கூட அது வாங்கிடுங்க. ஏன்னா அந்த குழந்தையோடைய 20 ஆண்டுகளில் வந்து அது பொட்டல் காடாக இருக்காது. அது ஒரு நகரமாகவும் இல்லை மாநகரமாகவும் மாறி இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட், அதை தவிர்த்து இன்றைக்கி வேறு எதுவுமே அந்தளவுக்கு ஹைக்காக வளர்ந்ததா நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஷேர்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு ஹைக்கு வளர்ந்தது. லேண்டு தான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது பெரிய லெவலில். சரி, நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும்
நாம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிற எல்லா இடமும் நாங்கள் சர்வே எடுத்து தான் பண்ணுறோம். எங்கே என்ன வரப்போகுது, ஹைவேஸ் வருதுங்களா, பெரிஃபரல் ரிங் ரோடு வருதுங்களா, ஏர்போர்ட் வருதா, இல்லை பஸ் டெர்மினஸ் வருதா, எல்லாமே நம்ம சர்வே எடுத்து இந்த இடத்துல அடுத்த 5 ஆண்டுலேருந்து 10 ஆண்டுக்குள்ளார எந்த அளவுக்கான மாபெரும் விஸ்வரூப வளர்ச்சி வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து சர்வே எடுத்து தான் இந்த லேண்டை கொடுக்குறோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டா, சேவிங்ஸ்னு முடிவு பண்ணிட்டா, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு கால்மனையாவது வாங்கிக்கோங்க. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் சேவிங். இதை தவிர்த்து ஒரு விஷயம் இருக்குது சேவிங்ஸில், இதை விட பெரிய லெவலில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கிடையவே கிடையாது. ஓகே எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் எந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் சேஃப் அண்ட் செக்யூர். வேறு எதுலேயும் நீங்கள் செக்யூர் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் தங்கம் பீரோவில் வச்சாலும் அது பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது, ஷேரில் நீங்கள் வச்சுருந்தாலும் அது பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. பட் லேண்ட் அது ஒரு பேப்பர் தான் பீரோவில் இருக்க போகுது. நாளைக்கு அது தொலைஞ்சிருச்சுனாக்கா நீங்கள் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு எடுத்துக்கலாம். பட் இட்ஸ் அ செக்யூர்டு. ஓகே. ஸோ லேண்டு நீங்கள் சேவ் பண்ணுறது இட்ஸ் அ பெஸ்ட். ஸோ உங்கள் நிறுவனத்தை பற்றி வெளியில் கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம், அவர் வந்து கண்ணை மூடிட்டு எல்லாருக்கும் கார் பரிசு கொடுக்குறாரு. எனக்கு கார் பரிசு கொடுக்குறாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நகைக்கடை வியாபாரின்னு நினைக்கிறேன், அவங்களுடைய கம்பெனியில் வேலை செஞ்சவங்களுக்குலாம் நிறைய இது மாதிரி பைக்கு கார்லாம் கொடுத்துட்டு ஆச்சரியமாக பண்ணாங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய நியூஸாக பண்ணவங்க இங்கே ஒருத்தர் இவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க, இதை பற்றி பெருசாக கேள்விப்பட்டேன். மொத்தம் எவ்வளோ கார் கொடுத்துருக்கீங்க, அது என்ன அடிப்படையில் கொடுக்குறீங்க? நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் அது ஒரு பார்ட் ஆஃப் த கம்பெனி. இட்ஸ் சென்கா ட்ரீம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி. ஸோ இந்த நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ பிளாட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நிலம் இலவசமாக கொடுக்கப்படும், இவ்வளோ பிளாட்டை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா பைக் இலவசமாக கொடுக்கப்படும், இவ்வளோ தாண்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கார் இலவசமாக கொடுக்கப்படும், இவ்வளோ பிளாட் பண்ணிங்கன்னா 50 பவுன் நகை இலவசமாக. 50 பவுனா? எஸ். வாங்கியிருக்காங்களா சார் 50 பவுன்லாம்? நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது இலவசமாக கொடுக்கப்படும். இப்படிலாம் வந்து ஒரு 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 ஸ்டேஜ் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இது வரைக்கும் ஒரு 30 பேருக்கு கார் கொடுத்துருக்கோம். சூப்பர். எங்களுடைய இலக்கு வந்து சென்னையில் மட்டும் ஒரு 3000 பேருக்கு கார் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். எங்கே திரும்பினாலும் சென்கா கொடி போட்ட கார் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கான முயற்சிகளும் ஈடுபட்டுருக்கும். இந்த ஆண்டில் 30 பேர். என்ன காரணம்? இப்போ அதிகபட்சம் என்ன கார் கொடுப்பீங்க தெரிஞ்சுக்கலாமா? இப்போ உங்கள் நிறுவனத்திலே ஒருத்தர் இந்த கார் வாங்கினார் என்கிட்ட, என்ன கார் சொல்லுவீங்க? நம்ம எர்டிகா காரு கொடுத்துருக்கோம், ஷிஃப்ட் கொடுத்துருக்கோம், ஆல்டோ கொடுத்துருக்கோம். ஸோ வேரியஸ் அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான். அப்படின்னு பெண்களுக்கு அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? அந்த ஒரு நகை ஒரு 10 சவரம்லாம் கொடுத்துருக்கீங்களா? 50 சவரமே கொடுத்துருக்கோம். 50 சவரம் சரி, எப்படி இருக்கும் அது? அவங்க அது நீங்கள் டேரெக்டாக இப்போ பார்ப்பீங்க, நீங்கள் அவங்களே கேட்கலாம். சரி, இன்றைக்கி வந்து எங்ககிட்ட அச்சீவ் பண்ணவங்களில் லேடிஸ் தான் அதிகம். கார் வாங்கினதுலேயும் லேடிஸ் தான். ஓகே. ஸோ இன்றைக்கி 2000 குடும்பங்கள் இருக்குது. இந்த 2000 குடும்பங்களில் அதிகப்படியான பெண்கள் தான் இங்கே வந்து வெற்றியாளர்களாக இருக்காங்க. இந்த வகையில் வந்து ஒரு விஷயத்தை பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு நிறுவனத்துலேயும் பெண்கள் அதிகமாக ஈடுபடுற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னாக்கா அது இமயமலை போல் வளரும் அப்படிங்கிறது. அந்த அதிர்ஷ்டம் வந்து எங்கள் நிறுவனத்துக்கு இருக்குது. இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் பார்ட் டைமில் ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது உண்மையிலேயே பெருமையாக தான் இருக்குது. சூப்பர் சார், அருமையாக சொன்னீங்க. ஸோ நிறைவாக உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன? எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் we are focusing for 1 லட்சம் மக்களுக்கு வீட்டுமனை கொடுக்கணும் அப்படிங்கிற இலக்கை நாம் கையில் எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து இப்போது இந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 4 பேரோடு ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து 2000-3000 நபர்கள்கிட்ட வேலையை செய்கிறாங்க. இதை வந்து 10,000 நபர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து விஷனாக எடுத்து போய்கிட்டுருக்கோம். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நிறுவனம் வந்து ஒரு 400 கோடி ஒர்த்து இருக்குது. இதை வந்து 5,000 crores வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுலையும் இருக்கும். இது எங்களுடைய 2026 இலக்காக நாங்கள் வச்சுட்டு பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபென்டாஸ்டிக் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் பேச்சிலே வந்து அவ்வளோ ஒரு விடாமுயற்சி தன்னம்பிக்கைக்கான ஒரு வீச்சு தெரியுது. ஸோ பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி 400 கோடின்றது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. இது ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கீங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறட்டும். உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி சார். தேங்க்யூ சார். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.